அவன் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட அந்த பையன் தனி கொடுத்தனம் போயிடுறான். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல இந்த விஜயலட்சுமி அம்மா, அந்த விஜயலட்சுமி அம்மாவை ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடுத்து அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ வாழ்க்கையை இவன் தான் கரை சேர்த்து வைக்கணும், அவளுக்காக இவன் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். தான் அம்மா தனியா கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு வரல. பையன் போனா போகட்டும், என் கையில என்னோட பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்கு, நான் அதுல இறங்கி நான் என் பியூட்டி பார்லர்ல இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த அம்மா இருக்கும்போது நிறைய காம்படிஷன், எங்க இருந்து பார்த்தாலும் ஏகப்பட்ட காம்படிஷன். இப்போ உள்ள ஜெனரேஷன்ல மூளைக்கு மூளை பியூட்டி பார்லர் தான் இருக்கு. அந்த ஃபீல்டு அவங்களால இறங்கி போட்டி போட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பழைய பியூட்டிஷியன் மாதிரிலாம் இப்போ யாரும் எதிர்பார்க்கல. 4K HD இந்த மாதிரி ஹையஸ்ட் குவாலிட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க பெயிண்ட் அடிக்கிறதுல ஏன்ஷியன் பெயிண்ட்லாம் பத்தாது, எனக்கு ஏன்ஷியன் எமல்ஷன் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு இந்த காலத்துல இந்த மேக்கப்ன்ற ஒரு கோர்ஸ் வியாபாரம் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. இதுல இறங்கி ஒரு நீச்சல் அடிக்க முடியாது. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல சலூன்னா ஒரு அண்ணன் மரத்துக்கு அடியில வச்சுட்டு ஒரு இதுவை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கடையில ஒரு அண்ணன் உட்காந்துருப்பாரு, வாங்குற காசு 80 ரூபா. ஆனா இன்னைக்கு ஒரு முடி வெட்டணும்னா எல்லாரும் ஒரு பெரிய சலூனுக்கு தேடி போய் தான், அங்கதான் அந்த அண்ணன் தான் நல்லா முடி வெட்டுவாருன்னு சொல்லி எவனோ ஒரு வடக்க பையா கிட்ட இங்க ஒரு சுருக்கு அங்க ஒரு முறுக்குன்னு சொல்லி கேட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். அதேதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பியூட்டி பார்லர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு விஷயம். அந்த அக்காவால அதை சமாளிக்க முடியல. கல்யாண ஆர்டர் குறையுது, எந்த வேலையும் சரியா வரமாட்டேங்குது. ஆடி மாசமா தவிக்கிறாங்க, ஏப்ரல் மாசம்னா ஆளே இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் என் பொண்ணை நான் சர்வை பண்ணி ஆகணும், ஒரு சாணு வயித்தையாவது நான் நிரப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா யோசிக்கிறாங்க. அடுத்து நான் என்ன பண்ணலாம். பையனும் விட்டுட்டு போயிட்டான், தான் நேசிச்சு ஆசையா லவ் பண்ண ஒரு ஜாபும் தன்னை விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது சார்? அதுக்காக தான் சார் நான் வீட்டு வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதாவது 17 வயசுல என் பொண்ணு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டும் 17 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே பொண்ணு 17 வருஷம் கழிச்சும் சந்தோஷமா இருப்பாளான்னு ஒரு தடவையாவது யோசிக்கிறீங்களா? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சார், எப்படி சார் நாங்க முடிவு பண்றது? அதாம்மா சொல்றேன், படிப்பு ரொம்ப அவசியம். இதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பர்சனும் 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 25 வயசு வரும்போது 2